ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜர்தோசி கட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லூஸ் பண்ணி லைட்டாக, ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த த்ரெட்டில் ஜர்தோசி போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் எடுத்து அந்த ஜர்தோசிக்கு மிடில் ஸ்டிச் பண்ணணும். அந்த ஜர்தோசியை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீழே அந்த கோடு போட்டிருக்கோம்ல அதில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து இன்னொரு ஜர்தோசி போட்டு அடுத்த ஸ்டிச் போடணும். இந்த ஜர்தோசி போட்டு குட்டி லாக் போட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த லைனுக்கு உள்ள ஜர்தோசிக்கு கீழே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி போட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ஜர்தோசிக்கு கீழே அந்த லைனை மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டெம் ஸ்டிச் நல்லாயிருக்கும். ஜர்தோசி கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கெலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நல்லா இருக்காது. மிடில் தான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ஜர்தோசிக்கும் நல்லா மிடில் ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த லைன் மேலேயே மேக்ஸிமம் அந்த ஸ்டிச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைனை விட்டு கொஞ்சம் கூட மூவ் ஆகக்கூடாது. என்ன பிக்சர் போட்டாலும் அந்த லைன் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஒரு கரெக்டான ஒரு பிக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா அந்த லைன் நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ ட்ரேஸ் எடுத்து அதுக்கு மேலேயே நம்ம மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணாதான் அது நீட்டாக வரும். எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் அந்த லைனை விட்டு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அந்த அந்த ஸ்டிச் வந்து மாறி போயிடும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதுவே அயன் நீடில் பண்ணால் ஒன்று ஒன்றா எடுக்கணும்னு தேவை இருக்காது. நிறையா இது ஒரே டைமில் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். இது துளிப் நீடில்னால ஒன்று ஒன்றா தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், இதான் மெத்தட். இதே கண்டினியூவாக போட்டுட்ருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு. தேங்க்யூ.